மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை உப்பிலிப்பாளையம் பகுதியில் மழையால் கார் வாய்க்காலுக்குள் தலைகுப்புற கவிழ்ந்திருக்கிறது. கொட்டும் மழையில் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. பரிமளா, வணக்கம். கார் கவிழ்ந்திருக்கக்கூடிய வேளையில் அதற்குள் இருந்தவர்கள் யார் யார் அவர்களை எல்லாம் மீட்டிருக்கிறார்களா? அது பற்றி விவரங்கள் என்ன? கோவை மாவட்டத்தில் இன்றும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பல்வேறு இடங்களில் பரவலாகவே மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மழை அடிவாரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வரக்கூடிய ஒரு சூழலில் கோவை உப்பிலிப்பாளையம் திருச்சி சாலையிலிருந்து வேகமாக வந்த காரானது கேரள மாநிலம் ஆளு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். அதாவது உப்பிலிப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வாய்க்காலுக்குள் காரானது விழுந்திருக்கிறது. எதிர்பாராத விதமாக சாலையை சென்று ஆட்டோ மீது மோதியதில் தொடர்ந்து தாறுமாறாக ஓடிய காரானது ஓரத்தில் இருந்த வாய்க்காலின் பள்ளத்தில் தலைக்குப்புற விழுந்திருக்கிறது. பள்ளத்தில் விழுந்த காருக்குள் இருந்து வெளியே வர முடியாமல் மணிகண்டன் போராடி இருக்கிறார். இந்த விபத்தை பார்த்தவர்கள் உடனடியாக பீலமேடு தீயணைப்பு அலுவலகத்துக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பத்திரமாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளத்தில் இருந்த காரை சிங்காநல்லூர் போலீசார் கிரேன் மூலம் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சிங்காநல்லூர் குளத்திற்குள் செல்லும் அந்த 10 அடி வாய்க்காலுக்குள் தண்ணீர் குறைந்த அளவில் சென்றிருப்பதால் இந்த அதிர்ஷ்டவசமாக டிரைவரானது உயிர் தப்பியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதியில் பரபரப்பாக காணப்படுகிறது. விபத்திற்கான காரணம் குறித்தும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் விவரங்களுக்கு நன்றி பரிமளா.